இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 95ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். சங்கீதங்களிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு அநேக விதங்களிலே அழைப்பு கொடுக்கப்படுகிறத நீங்க பார்க்கணும். பூமியின் குடிகளே, சகல ஜனங்களே, இப்படிலாம் பொதுவா எல்லாருக்கும். ஏன்னா கர்த்தர் எல்லாருக்கும் தேவன், அவர் ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவர். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா, அவரை ஏற்றுக்கொண்டவர்களா, அவரை ஆராதிக்கிறவர்களா இருக்கும்போது நமக்கு இந்த அழைப்பு ரொம்ப முக்கியமானது. துதித்தலுடன் அவருடைய சமூகத்துக்கு வரணும். புது பாடலை நம்ம பாடணும், போற்றி பாடணும். நிறைய வார்த்தைகளை நீங்க அவரை ஆராதிக்கும் போது செய்ய வேண்டும் என்று வேதத்துல பார்க்கணும். இந்த இடத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாருங்களேன். நம்மை உண்டாக்கின கர்த்தர் அவர். அப்ப நம்மளை படைத்த சிருஷ்டிகர், நம்மளை உருவாக்குனது அவர் தான். அவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அப்போ ஒரு பயபக்தியோடு அவரை ஆராதிக்க நீங்க வாங்க. அவருக்கு முன்பாக தாழ்த்தி உங்களை அர்ப்பணித்து ஆராதியுங்கள். இதுதான் நம்மிடத்துல தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆராதனை நாள். எத்தனை பேரால உண்மையிலே முழங்கால் படியிட்டு ஆண்டவர் ஆராதிக்க முடிகிறது? யோசிச்சு பாருங்க. ஆராதனை நேரத்துல முழங்கால் படியிடுவோம் அப்படின்னு சொன்னா நம்மில் எத்தனை பேர் நேர் முழங்காலில் நின்று கர்த்தரை ஆராதிக்கிறோம்? மற்ற திருச்சபைகள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய காரியங்களை நம்ம பேசணும். அவங்க அப்படி, அவங்க இப்படி செய்யறாங்க, அவங்கள்ட்ட அந்த குறை இருக்கு, இவங்கள்ட்ட இந்த குறை இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட இடங்களில நீங்க போய் பாருங்க, அந்த ஆராதனை நேரத்துல நேர் முழங்கால நின்னா கடைசி வரைக்கும் நேர் முழங்கால நிற்கிறாங்க. அப்ப அந்த மாதிரிலாம் அவங்க இருக்கும்போது அவர்களில் இருந்து நாம் எவ்வளவு அதிகமா இருக்கணும். அப்ப தேவ சமூகத்திற்கு முன்பாக நம்ம முழங்கால் பண்ணிடும் போது, கர்த்தரை ஆராதித்து நீங்க வெளியில வரும்போது, அந்த வாரம் மனுஷனுக்கு முன்பாக மண்டியிட ஆண்டவர் விட மாட்டார். கர்த்தருக்கு முன்பாக உங்க தலைகளை தாழ்த்தி அவரை மகிமைப்படுத்தி ஆராதித்து வரும்போது அந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்க தலைகளை உயர்த்துவார். சத்துருக்கள் இஷ்டத்துக்கு உங்களை என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களுக்கு நேராக உங்களை வழி நடத்தும். அப்ப ஆராதனை ஸ்தலம் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள போன உடனே ஒரு பணிவு நமக்குள்ள வரட்டும், ஒரு பயபக்தி நமக்குள்ள வரட்டும். கர்த்தருக்கு முன்பாக நான் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுகிறேன் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஒரு பாஸ்டருக்கு முன்பாக முழங்கால் படியிடுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அல்லது என் பக்கத்துல இருக்கிற இவங்களுக்கெல்லாம் அருகில இருந்து நான் முழங்கால் போடவா, என் பிரஸ்டீஜ் என்ன, இப்படிலாம் நம்ம ஈகோ பார்க்க வேண்டாம். கர்த்தருக்கு முன்பாக அவரால் நம்ம படைக்கப்பட்டவர்கள். நாம் ஒரு மண், ஒரு களிமண். இதை நம்ம புரிந்து கொள்வோம். தேவன்லாம் நம்மளை நினைக்கிறதுக்கு, நம்மளை விசாரிக்கிறதுக்கு நாம ஏமாத்துறோம். ஆனா நம்மளை எவ்வளவா ஆசீர்வதிச்சிருக்கிறான், எவ்வளவா மேன்மைப்படுத்தி இருக்கிறான். கர்த்தருக்கு முன்பாக இன்றைக்கு ஆராதனை ஸ்தலத்துல பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு ஆராதிப்போம். இந்த வாரம் முழுவதும் நிமிர்ந்து நடக்க செய்வார். பரலோக தேவனே, உமக்கு முன்பாக இந்த பணிவை எங்களுக்கு தாரு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.